பாருங்க இது பேர் தான் வந்து ஃபயர் பிளேஸ்னு சொல்லுவாங்க. ஹில் ஸ்டேஷன்ஸ்ல தான் இதை வச்சிருப்பாங்க. அதாவது ரூம் வந்து வார்மா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏற்காட்டில் இருக்கிற நம்ம வீட்டில் இது இருக்கு. நான் வீடு இங்கே வரும்போது இந்த ஃபயர் பிளேஸை பார்த்து தான் நான் இங்கே வந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குளிருங்க. அந்த குளிருக்காக இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை நாங்கள் ட்ரை பண்ணோம். இந்த ஃபயர் பிளேஸில் நாங்கள் வந்து ஃபயர் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் லைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. வீடு ஃபுல்லாக வார்ம் ஆயிடுச்சு. இந்த விறகெல்லாம் கூட ரொம்ப ஈரமாக தான் இருக்குது. டக்குன்னு அப்படி பத்தவே இல்லை. கொஞ்சம் டீசல் ஊற்றி கொஞ்சம் கற்பூரம் போட்டு அப்படிதான் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பத்துது அணையுது பத்துது அணையுது. ஆனால் எப்படிதான் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க விறகு சமைக்கிறாங்கன்னே தெரியல. நமக்கு இதுவே கஷ்டமா இருக்கு. எல்லாமே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் தான். மலைவாழ் மக்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். அது என்னோட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி 7 மணிக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்க, சமையலை முடிச்சு அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுத்து அனுப்புறாங்க. விறகுல சமைச்சு இதுக்கே கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு இதை பத்துறதுக்கு. உண்மையிலுமே இந்த பெற்றோர்களை நான் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்கள பாராட்டியே ஆகணும். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதே கிடையாது. இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்து 1 year ஆயிடுச்சு. இந்த 1 yearல குளிர் அப்பா ஒரு 1 month எனக்கு பயங்கர கோல்டு, பயங்கர ஃபீவரு, கோல்டு. இது போட்டதுக்கு அப்புறம் வீடு ஃபுல்லா ஒரே புகை, பட் வார்மா இருக்கு. இது உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் எங்கேயாவது வெளியே போகும்போது ஜஸ்ட் என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க.